إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين قال تعالى في آية أخرى ولو شئنا لرفعناه بها ولكنه أخلد إلى الأرض واتبع هواه فمثله كمثل الكلب إن تحمل عليه يلحس أو تتركه يلحس ذلك مثل القوم الذين كذبوا بآياتنا فاقصص القصص لعلهم يتفكرون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லாமல்ல அல்லாஹ்வுடைய அடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, புனிதமான இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொன்ன மார்க்க உபதேசங்களை செவிதாழ்த்தி கட்டுப்பட்டு அதை செயல்படுத்தி வாழ கடமைப்பட்டவர்களாக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் குர்ஆனிலிருந்து ஒரே ஒரு வரலாற்று சம்பவத்தை நாம் பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். அந்த வரலாற்று சம்பவம் ஒரு நல்லடியாரை குறித்த ஒரு வரலாறு. அதிலே நிறைய பாடங்களும் இருக்கிறது, படிப்பினைகளும் இருக்கிறது. குறிப்பாக ஏகத்துவம் அந்த கொள்கையிலே மிக பிடிப்பாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்னபடி வாழவில்லை என்றால், எவ்வளவுதான் இபாதத் செய்திருந்தாலும், தோரணையில் அவர் ஒரு இபாதத்தாளியாக தெரிந்தாலும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன கட்டளைகளை பிற மதத்தவர்கள் எள்ளி நகையாடக்கூடிய, கேலி கிண்டல்கள் செய்யக்கூடிய அளவிற்கு இருப்பதும் அல்லது விலை போவதும், இந்த மார்க்கத்தை அடகு வைப்பதும் போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டே நான் நல்லறங்கள் நிறைய செய்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வை மட்டும் வணங்கி கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு நான் யாதொன்றையும் இணையாக்கவில்லை என்ற ஒரு தோரணையை மாத்திரம் சமூகத்தில் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர்களை குறித்த ஒரு வரலாறு தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். மேக்சிமம் எல்லாருமே குர்ஆனை ஓதிட்டு போவோம். ஆனால் சில படிப்பினைகளை பார்க்க மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வசனத்தையும் நாம் நம்மோடு சுய பரிசோதனை செய்து பார்க்க மறந்து விடுகிறோம் என்று சொன்னால், உள்ளபடியே சுதாரித்துக் கொள்ளுங்கள். நாம் இபாதத் செய்கிறோம் என்ற அந்த ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு நாம் இருந்துவிட்டு
கபருக்கு செல்லும் போது நீ இபாதத்தாளியாக இருந்தாலும் இந்த இஸ்லாமுக்கு எதிரான கொள்கை, கோட்பாடு, செயல்பாடு உன்னிடத்தில் நிறைய இருந்திருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது நீ செய்த இபாதத்தை நான் அங்கீகரிக்க வேண்டும் என்ற தேவையும் இல்லை, கட்டாயமும் இல்லை. அப்படின்னு நல்லா தூக்கி எறியக்கூடிய நிலைமைக்கு போயிடும். இன்றைக்கு இருக்கிற சமூகம், முஸ்லிம்கள் சர்வதேச அளவில் குறிப்பாக ஆட்சியாளர்களாக இருந்தாலும் யகூதிகளுக்கும் நஸ்ரானிகளுக்கும் குஃபார்களுக்கும் படிப்படியாக விலை போய் கொண்டிருக்கிறார்கள். அது மார்க்க அறிஞர் என்று தன்னை சொல்லிக் கொள்பவர்கள் கூட அப்படித்தான் இருக்காங்க. ஆனால் வெளி தோற்றத்தில் நமக்கு தெரியாது. நிஃபாக், நயவஞ்சகத்தனம் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு அடியாருடைய வரலாறு எல்லாம் தெளிவாக சொல்கிறோம். 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃப், அதில் 176வது வசனம். இந்த ஒரு வசனத்திலே ஒரு ஜும்மா முடிஞ்சு போகும். அந்த அளவுக்கு ஒரு நல்லடியார் நாசமாக போனார். இதுதான் டாபிக். ஒரு நல்லடியார் என்னன்னாரு, நாசமாக போனார். அது யார் சொல்கிறா? அல்லாஹ்வே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வல்லவ் ஷிஅனா லரஃபஅனாஹு பிஹா வலக்கின்னஹு அஹ்லத இலல் அர்த் வத்தபஅ ஹவா ஃபமஸலுஹு கமஸலில் கல் இன் தஹமில் அலைஹி அல்ஹஸ் அவ் தத்ருகு அல்ஹஸ். ஃபர்ஸ்ட் சொல்லும்போது வல்லவ் ஷிஅனா லரஃபஅனாஹு பிஹா, அவரை நாம் நாடி இருந்தால் உயர்த்தி இருப்போம். என் நாட்டம்தான், நல்ல இபாதத் செய்கிறவர். அவருடைய இபாதத் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப நான் லைத்தேன், ரசித்தேன். கூடவே அவருக்கு என்ன சிறப்பை கொடுத்தேன், நீ என்ன பிரார்த்தனை பண்ணாலும் நான் ஏற்றுக்கிறேன். நீ உனக்காக பண்ணினாலும் உன் குடும்பத்தாருக்காக பண்ணினாலும் நம்பிக்கை கொண்ட ஏனைய முஸ்லீம்களுக்கு நீ செய்தாலும் உன் பிரார்த்தனையை நான் அங்கீகரிப்பேன். பாருங்க, இவர் செய்த இபாதத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு. இவர் நபி அல்ல, இவருக்கு நபிங்கிற பட்டமோ பொறுப்போ கிடையாதுங்க. நம்ம பெரும்பாலும் நபிமார்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்குருவான். ஏன்னா நபிகளுக்கும் அல்லாஹ்வுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு. அவங்கக்கிட்ட சைத்தான் போக மாட்டான். மெயின் முக்கியமே வஹி வரக்கூடியவங்கக்கிட்ட சைத்தானுக்கு வேலை இருக்காது. அதனால தானே பாதுகாக்கப்படுது இன்னைக்கு இஸ்லாம். அந்த அளவுக்கு இவர் ஒரு நபியே இல்லை, இவருக்கு எந்த சிறப்பு அந்தஸ்தும் இல்லை. ஒரு சராசரி மனிதனுக்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இருக்கும், அது அந்த ஆள்கிட்டையும் உண்டு. ஆனால் அந்த ஆள் ஷைத்தான் பக்கமே தலை வச்சு படுக்காம, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவோம் இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இவர் ஒரு பக்கம் போனால் ஷைத்தான் இன்னொரு பக்கம் போவான். இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பேரை பெற்றவங்க உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நல்லடியார், சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர். இதே மாதிரி மூசா நபியுடைய காலத்தில், மூசா நபியினுடைய இறுதி காலத்தில் வாழ்ந்தவன் தான் இந்த ஆள். இந்த பல்காம் பின் பாவூராம்பாங்க அந்த ஆள். அப்போ இவருடைய இபாதத்தில் அல்லாஹ் ரசனையோடு அவருடைய இபாதத்தை அந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டு சன்மானமாக நீ என்ன துஆ செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பை கொடுத்தான். இந்த ஆள் அது பாட்டுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போக வேண்டியதானே, அதன் வழியிலே பயணிக்க வேண்டியது. இதை விட எனக்கு வேறு என்ன வேணும்னு அதை தாண்டி வேறு எதையும் எதிர்பார்க்காம போக வேண்டியதானே. அவ்வளோ நாளும் சைத்தான் வரல. நல்லா ஞாபகத்தை வச்சுக்கிடுங்க. நாம் கரெக்டாக இருக்கிறோங்கிறதுனால நம்மகிட்ட சைத்தான் இல்லை. நான் வட்டிக்கு பக்கம் போகலை, சைத்தான் இல்லை. நான் குடிக்கு பக்கம் போகலை, என்கிட்ட சைத்தான் இல்லை. நான் போதையின் பக்கம் போகலை, என்கிட்ட சைத்தான் இல்லை. இதில் எல்லாம் இல்லை, வேறு எதில்? மனோ இச்சையில். அது யார்கிட்ட வேணாலும் வரலாம். சில கதவுகளை நீங்கள் அடைச்சி வச்சுருக்கீங்க, அதுல எல்லாம் நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. தர்காவுக்கு போக சொன்னால் போக மாட்டீங்க,
பொது கபறுகளை வேணால் நாங்கள் மௌத்தினுடைய சிந்தனை வரணும்னு ஜியாரத் பண்ணலாமே ஒழிய கட்டடங்களாக கட்டப்பட்ட எவைகளுக்கும் நாம் செல்ல மாட்டோம். அப்படிங்கிறத கூட சைத்தான் உங்களை கெடுக்க முடியாது, ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. மனோ இச்சைன்னு ஒன்று இருக்குல்ல, உங்கள் மனசு எதில் வீக்காக இருக்குங்கிறது சைத்தானுக்கும் தெரியும், அல்லாஹ்வுக்கும் தெரியும். அதில் தட்டி விட்டோம்னா கீழே விழுந்துருவீங்க. அதுக்கான சந்தர்ப்பங்களை நீங்கள் வேணா நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினைக்காம இருக்கலாம், நம்ம காலம் முழுக்க நல்லவர்களாகவே வாழ்ந்து விட்டு மரணித்து விடுவோம் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் இருக்கலாம். ஆனால் அந்த எண்ணம் எதிராக இருக்கிறவன் ஷைத்தான், இவன் இப்படி வாழ விடமாட்டான், நம்மளை கெடுப்பாங்கிற அந்த எச்சரிக்கை உணவும் சேர்ந்து இருக்கணும். நாம் என்ன பண்ணுவோம்னா ஏகத்துவம் அடிப்படையில் நம்ம இருக்கிறோங்கிறனால எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிருவான்ற அடிப்படையில் அந்த தைரியத்தில் மனசு சொல்கிறதெல்லாம் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கும். அதனுடைய விளைவு என்ன ஆகும்னா பிரிவு, பிளவு, பித்னா, பசாது, இவர் அவரை மேடை போட்டு திட்டுறது, இவர் அவர் மேடை போட்டு திட்டுறது, நீங்கின மாதிரி. தௌஹீதுனா எந்த தௌஹீது சரி, சலப்புனா எந்த சலப்பு சரி, இப்படி கொள்கை பேர் நல்ல பேர், ஆனால் என்ன பசாது பித்னாக்கள் அதிகம். இந்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்குது மார்க்கத்தில் இருக்கக்கூடியவருடைய நிலை. அப்போ எல்லாமே நேரம் வீண் விரயமாகி கொண்டிருக்கிறது. பிரச்சாரம் உருப்படியாக செய்வதற்கான வழிவகையில் இல்லாமல், தேவைக்கில்லாமல் செலவினங்கள் ஏற்பட்டு அவைகளெல்லாம் வீணடிக்கப்படுகிறது. இதெல்லாம் ஷைத்தான் இந்த விதத்திலையும் வருவான். நான் சத்தியத்தை சொல்கிறேன், நான் சத்தியத்தில் சொல்கிறேன் அப்படின்ட்டு இவருக்கு ஷைத்தான் ஒதுக்க வச்சது சத்தியம். சரி, சத்தியம்னா ஆட்டஸ்மு பி ஹப்லில்லா, ஒற்றுமையின் கயிற்றின் பக்கம்லாம் வரணும். ஏன் பல வாரம் அந்த கயிறை பிரித்து 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 சின்ன பின்னமாக்குறது? குரான் ஒன்று தான், ஆனால் அந்த குரானை வைத்து பலவாறாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இந்த நல்லடியாரை பொறுத்தவரையில் இவர் பாட்டு நல்ல இபாதத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தார், அதில் உறுதியாகவும் இருந்தார், அந்த அளவுக்கு பொறுமைசாலியாகவும் இருந்தார். இவரை பற்றி அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். இருந்தார், வலாக்கின்னஹு அஹ்லத, இருந்தார் என்றாலும் நல்லதை சொல்லிவிட்டு இவர் இருந்தார், இவரை நான் இன்னமும் மேலே மேலே கொண்டு போயிருப்பேன். தீயின் பக்கம் போகாம, தீமை பேச்சை கேட்காம, உலகின் பக்கம் சாயாம, உலக ஆசாபாசங்கள் பக்கம் அடிமையாகாம, பணத்துக்கு ஆசைப்படாம, சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஹராமான வழியில் போகாம, இப்படி எண்ணற்ற தீய செயல்களிலிருந்து என்னால் இவரை காப்பாற்றி இவரை உயர்த்தி இருக்க முடியும் அந்தஸ்தால. நான் நாடுன்னு அதை செஞ்சிருப்பேன். இவரா இருந்தார், தீன்தாரியா இருந்தார், அதனால இவருக்கு சில சிறப்புகளை கொடுத்தேன். என்றாலும் வலாக்கின்னஹு, என்றாலும் அவர் அஹ்லத இலல் அர்ள், மறுமைன்னு செத்துக்கிட்டு இருந்தவன் துன்யான்னு சாவ ஆரம்பிச்சிட்டான், துன்யான்னு போக ஆரம்பிச்சிட்டான். ஒத்தபஅ ஹவா, அல்லாஹ்னு அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை இருந்தவன் மனசு சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிட்டான். அல்லாஹ்வுடைய சட்டத்தை ரெண்டாவதா வச்சுட்டான், மறுமையை ரெண்டாவதா வச்சுட்டான், ஆகிரத்தை ரெண்டாவதா வச்சுட்டான், துன்யாவை ஃபர்ஸ்ட் எடுத்து கொண்டு வந்துட்டான். அப்ப இப்படியெல்லாம் சென்றதற்கு பிறகு இவரை எதுக்கு நான் உயர்த்தணும்? உயர்வுக்கான பாதையில் இருக்கும்போது துவா செஞ்சா ஏற்றுக்கிறங்கிற சலுகையை கொடுத்தேன். இந்த மறுமைக்கு கீழே இருக்கிற இந்த துன்யாவை நான் நம்பி அப்படியே நாசமாக போகிறேன்னு முடிவெடுத்தான், மனோ இச்சையை பின்பற்றினான். என்ன ஆகிட்டேன்? நீ அப்படியே போனாலும் என்னதான் செஞ்சிருந்தால் தப்பு. அதாவது மூசா நபியினுடைய இறுதி காலத்தில் வாழ்ந்த இந்த ஆளு சில புகழாசை, பேராசை, பொருளாசை, ஏன்னா இவர் என்ன துவா செஞ்சாலும் நல்லா ஏற்றுக்குருவான்ல, இதை மையமாக வச்சு மூசா நபிக்கு எதிராக துவா செய்கிறதுக்கு ஒரு கூட்டம் இவர்கிட்ட கோரிக்கை வைக்குது.
மூசா நபிக்கு எதிராக செயல்பட வைக்கிறதுக்கு இவர்கிட்ட ஒரு கூட்டம் வந்து கோரிக்கை வைக்குது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்கெல்லாம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்கெல்லாம் இதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. கோரிக்கை வைக்கும்போது சும்மா இல்லை, என்ன கேட்டாலும் தரும். நீ வாழ்க்கையில் துவா மட்டும்தான் உட்காந்து செஞ்சுட்டு இருக்க முடியும். நாங்கள் சொன்னது நீ செஞ்சால் என்ன, இந்த ஏரியாவுக்கே நீ பெரிய ஜாம்பவான், கஜானாவில் அவங்க காலில் வந்து கொட்டுவோம், உன்னை பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிடுவோம். நீ மணிக்கணக்கில் உட்கார்ந்து துவா செஞ்சாலும் துவா தான், உன்னுடைய இந்த இது முன்னேறாது இப்படின்னு உசுப்பேத்தி விட. சரி, வந்தவன் யாருன்னா பார்க்கலாம்ல, நான் முஸ்லீம், நான் அல்லாஹ்வின் அடிமை, எனக்கு எல்லாம் சிறப்புகளை கொடுத்துருக்குறான், நான் ஏன்டா நீங்கள் சொல்கிறத கேட்கணும், உங்கள் பொருள் பொண்ணுலாம் எனக்கு தேவையில்லைடா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட பேரம் பேசுறதுக்கு வந்தானுங்க சில குறைஷி குப்பார்கள். பிரச்சாரம் சூடு பிடிச்சி இஸ்லாமுடைய வளர்ச்சி போய்கிட்டு இருக்கும் போது, முஹம்மதே உமக்கு என்ன வேண்டும், பெண்கள் வேண்டுமா, அழகழகான பெண்கள் வேண்டுமா, இது ஏதாவது உமக்கு ஏற்பட்ட மனக்குழப்பத்திற்கு வைத்தியம் செய்ய வேண்டுமா, இல்லை பொண்ணும் பொருளும் வேண்டுமா, காலடியில் வந்து கொட்டுறோம், என்ன வேண்டும்? கடைசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன, லக்கும் தீனுக்கும் ஒளியது. இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாங்க. உன் மார்க்கம் ஓன்ட்ட, என் மார்க்கம் என்கிட்ட வரலன்னா உன் மார்க்கத்தில் நீ இருந்து தொலை, அது பிரச்சனை இல்லை, நான் என் மார்க்கத்தில் இருக்கேன் சொல்லிட்டாங்க. இது நபிமாருடைய ஸ்டைல். ஆனால் இந்த மாதிரி நல்லடியாருன்னு பேர் வாங்கினவன் காலப்போக்கில் காசு பணத்துக்கும் குஃபார்களுடைய அழுத்தத்துக்கும் ஆளாகி, நீ பார்க்குறோம்ல சில இப்லீஸுகள், தௌஹீத் பேசின இப்லீஸுகள்லாம் நிறம் மாறி மதம் மாறி பல மத வழிபாட்டு கொள்கைகளுக்கெல்லாம் உள்ள பூந்து அதை சரி கண்டு கும்பிடக்கூடிய நிலைமைக்கு போகிறத பார்க்குறோமா இல்லையா? ஓட்டுக்காக விபூதி வச்சாலும் பரவாயில்லை, பொட்டு வச்சாலும் பரவாயில்லைன்னு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அவங்களா இருக்கிறாங்க, அவங்க மதத்தில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. இதுகெல்லாம் அங்கே போய் அவங்கள திருப்திப்படுத்துகிற வேலையை பார்க்குதா இல்லையா? நான் தொழுகிறேன், இணை வைக்கல, நான் கரெக்டாக தான் இருக்கேன். அதுதான் இந்த ஆள். நான் இபாதத் பண்ணுறேன், நான் அல்லாஹ்வை தான் வணங்குறேன், நான் மற்றபடி நான் எதுலேயுமே ஈடுபடுறதில்லை. காசு பணத்துக்காக இந்த மார்க்கத்தையே அடகு வைக்க துணிந்தியே, சும்மா விடுவான் அல்லாஹ் ஒன்று. அதனால இந்த மாதிரி லஞ்ச லாவணியங்களுக்கும் பணத்தாசைக்கும் ஒரு குஃபார்கள் வந்து ஒரு நபிக்கு எதிரான ஒரு செயலை செய்ய சொல்றான், அதுக்கு நீ ஆசைப்பட்டு செய்வ, அது அல்லாஹ் வேடிக்கை பார்க்கணும். அப்ப எந்த நல்லடியாரா இருந்தாலும் அல்லாஹ் சும்மா விட மாட்டான். நீ தோரணையில நல்லடியார் இத்தனை நாளா நீ வேஷம் போட்டுக்கிட்டு இருந்த, உன் வேஷத்தை கலட்டுன்ட்டு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், உன் மனோ இச்சையை தானே நீ பின்பற்றின, உனக்கு பணத்தாசையும் இந்த துன்யாவுடைய ஆசையும் வந்துருச்சு இல்லை, என் மீது உள்ள பற்று உனக்கு போயிடுச்சு இல்லை, என்னை விட உனக்கு இந்த துன்யா முக்கியம், இந்த பணம் முக்கியம், இந்த குஃபார்களுடைய பேரும் புகழும் முக்கியம், அப்படிதானே வச்சுக்க. ஆனால் உனக்கு உதாரணம் என்ன தெரியுமா, மசலில் கல், நாயினுடைய உதாரணம். நம்ம சொல்லுவோம்ல, நாய்வால நிமித்த முடியுமா, இதெல்லாம் பழமொழி. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் நாய் தான் சொல்லுவோமா? இதுக்கெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியாச்சு. அது பழக்கத்தை மாற்ற முடியாதுங்க, அது அப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு பழமொழியில சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1400க்கும் மேற்பட்ட வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நல்லடியாரு மனோ இச்சை பின்பற்றி நாசமா போனதுனால அவருக்குடைய உதாரணம் நஜீசாக்கப்பட்ட, தொட்டால் 7 முறை கழுவ வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த நாய்க்கு உதாரணமாக காட்டுறான். அதுக்கு விளக்கம் எல்லாம் கொடுக்குறான், நாம சொல்ல தேவையில்லை. அந்த நாயினுடைய புத்தி எப்படி, இன் தஹ்மில் அலைஹி எல்ஹஸ், அதை நீங்க துரத்துங்க, நாக்க தொங்க போடுவோம். கறிக்கடையில் பார்க்குறோம், துரத்தி விடுவாங்க, நாக்க தொங்க போட்டுட்டேன். நீங்க கண்டுக்கிடாம விடுங்க,
அவ தத்துருக்குகு எல்கஸ், நீங்கள் அதை விட்டுருங்க, துரத்தாதீங்க, நாக்க தொங்க போட்டு. என்ன தேவை? அதுக்கு உணவாசையும் உடல் ஆசையும் எவன் தந்தா என்ன, யார் கொடுத்தா என்ன, நிறைவேறினா போகும். அது குப்பையில் கிடந்தா என்ன, நீட்னஸ்ஸாக ஒரு வீட்டில் இருந்து கிடைச்சா என்ன, அது கறிக்கடையிலேருந்து கிடைச்சாங்க. தூக்கி வீசுகிற எலும்புக்கு வாழையும் ஆட்டம், நாக்கையும் தொங்க போடும். இதுதான் இந்த ஆளு துவா செய்கிறேன்னு சொல்லிவிட்டு காசு பணத்துக்காக ஒரு நபிக்கு எதிரான ஒரு செயலை செய்யும் போது எப்படி துணிஞ்சானோ அன்னைக்கு அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிட்டான். இப்போ துவா செய்யறதுக்காக ரெடியா இருக்கும்போது, தயாராகும் போது வாங்கின லஞ்சத்துக்கு விசுவாசமா செய்யணும் இல்லையா? ஆனா அந்த ஆளுக்கு அதுல ஒரு அச்சம் உண்டு. எப்படி செய்யறது, இது சரியில்லையே, மனசுல ஒரு அச்சம் உண்டு. அல்லாஹ்ட்ட போய் நம்ம இப்படி கேட்க முடியுமாங்கிற அந்த அறிவுலாம் இருக்கு. அதையும் தாண்டி இது போனா கிடைக்காது, இந்த பக்கமும் ஒரு வாய், அந்த பக்கமும் ஒரு வாய், இப்படி செய்துட்டு கடைசியில் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கிடுங்க, நீ யோசிச்சதெல்லாம் செய்யலாம்னா அல்லாஹ் எதுக்கு? இவன் விசுவாசத்தை வாங்கின லஞ்சத்துக்காக வாக்குறுதியை காப்பாற்றணும் போது அல்லாஹ் அந்த நாவில் எந்த நபிக்கு எதிராக துவா செய்ய சொன்னாங்களோ அதுக்கு எதிராக அந்த நாவும் வரமாட்டேங்க. இவன் மனசில் அதை சொல்லணும்னு நினைக்கிறான், ஆனால் அது வார்த்தையில் இவன் நினைக்கிற மாதிரி வரமாட்டேங்க. எப்படி? அப்போ என்ன தெரியுது? உங்கள் உடலில் இருக்கிற எந்த நரம்பும் நான் நினைச்சா பிடிச்சி இழுத்துருவேன், முடியும். செய்யறது இல்லை அப்படிங்கிறதுனால தைரியமா இருக்கிறீங்க, ஒன்றும் பண்றது இல்லைங்கிறனால உங்களுக்கு துணிச்சல் இருக்கு. என்ன வேணாலும் இவன் கண் நரம்பு பிடிச்சி இழுத்தா கண்ணு போயிடும், கை நரம்பு பிடிச்சி இழுத்தா கை கால் வழங்காம போயிடும், கால் நரம்பு பிடிச்சி இழுத்தா கால் வழங்காம போயிடும், வாயே நாக்கு நரம்பு பிடிச்சி இழுத்தா பேச முடியாமலே போயிடும். நீ என்ன வாக்கு கொடுத்து அந்த வார்த்தை வராம வேற ஒரு வார்த்தையை வர வைக்க முடியும். இப்ப என்ன ஆகி போச்சு? வாங்கின பணத்துக்கு வேலை செய்யல, துவாவும் செய்யல, செய்ய முடியல, அல்லாட்டையும் பேர் கெட்டு போச்சு, துரோகி அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்டையும் பேர் கெட்டு போச்சு. எந்த பக்கம் மதிப்பு இல்லாம ஆயிட்டான், எங்க போனாலும் துரத்துறாங்க. நாயத்தானே துரத்துவாங்க, நாயத்தானே அடிச்சு துரத்துவாங்க, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. எந்த அளவுக்கு இந்த நுணுக்கமா இந்த வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு ذَلِكَ مَثَلُ الْقَوْمِ الَّذِينَ كَذَّبُوا بِآيَاتِنَا, இது உதாரணம் யாருக்கு? நம்முடைய வசனங்களை பொய் என சொல்லக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் உதாரணம். இன்னைக்கு குர்ஆன் வசனத்தில் நிறைய விளையாடுறானுங்க, இஷ்டத்துக்கு விளையாடுறான், தோரணையில் முஸ்லீமா காட்டுறான், பெரிய இபாதத்தாலியா காட்டுறான், அப்படி பார்க்கறதுக்கு அழகா தெரிகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வருது, ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அவங்க சொல்லக்கூடியது, ஒரு மனிதரை குறித்து அச்சப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். அவர் தோரணையில் அழகா தெரிவார், பார்க்கறதுக்கு அழகா இருப்பார், குர்ஆனை நன்கு ஓதுவார், ஆனால் அவருடைய வாழ்க்கை விஷயங்களை பார்க்கும்போது அண்டை வீட்டானை கூட ஆயுதத்தை எடுத்து கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணுவார். இன்னைக்கு என்ன நடக்குது? சக முஸ்லீம் கூட பார்க்கறது கொலை. சிரியாவில் இன்னைக்கு எவன் இஸ்ரேல் அடிக்கிறான்னு சொல்றீங்களா, அவன் சிரியாவை அடித்து துவம்சம் பண்ணா பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் உயிரோட குழி தோண்டி பறிச்சாங்க. அப்ப நீங்க உங்க ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, தோரணையில் முஸ்லீமா இருந்தா முஸ்லீம். இன்னைக்கு எல்லாரும் அப்படி பேச ஆரம்பிச்சாச்சு, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்லை. எல்லாரும் சகட்டு மேனிக்கு பத்துவா. நீங்க முஸ்லீம்னு சொல்ல வேணாம், காஃபிர்னு சொல்ல வேண்டாம். நான் முஸ்லீம்ங்கிற அந்த பேருக்கு 100% தகுதியான ஆளா நான் வாழ்றேனாங்கிற அந்த சுய பரிசோதனை நமக்குள்ள நாம ஒருத்தரும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்க இந்த நல்லடியார் நாசமா போன மாதிரி நம்ம போக மாட்டோம். நம்முடைய இபாதத்தை காப்பாற்றாம போயிரும் போலிக்குதே போற போக பார்த்தா. இந்த ஆள் அவ்வளோ நல்லடியாரா இருந்தானே, மனோ இச்சையின்படி இந்த துன்யால வேணுண்டு சாயும் போது உன் இபாதத்து என்ன இபாதத்து தூக்கி வீசிட்டேன். நீ இணை வைக்கலன்னா
எதுக்கு மனோ இச்சையை ஃபாலோ பண்ற? ஏன் காசு பணத்துக்கு மயங்கி உன் காலத்தில் வாழ்ந்த ஒரு நபிக்கு எதிராக ஒரு பிரார்த்தனை செய்வதற்கு உனக்கு எப்படி முன்வந்து? இன்னைக்கு இருக்கிறானுங்கள்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை தப்பா பேசுறான், சஹாபாக்களை தவறா பேசுறான் இந்த ஷியாக்கள். இன்னைக்கு அவன் இஸ்ரேல் அடிக்கிறன்னொன்னே அப்படி. அப்ப நம்ம மனசுல அல்லாஹ்வுக்கே புறம்பா நடந்தாலும் நம்ம அவரை முஸ்லீமா தான் பார்க்கணும். நீங்க முஸ்லீமாவும் பார்க்க வேணாம், காஃபிர்ங்கிற பத்துவாவும் கொடுக்க வேணாம். குர்ஆன் சொன்னா என்ன சொல்லுது அதைப்படி உங்களை உரசி நீங்கள் பார்த்து கொண்டு அதன்படி செயல்பட்டாலே போதுமானது. ஆக இன்னொரு இந்த ஆளை பற்றியுடைய இன்னொரு தப்சீரில் என்ன எழுதுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மன்னத்தை போய் நீ தாவா செய்யின்னு அனுப்புனாங்க. போன இடத்துல இப்படி ஒரு கருத்து வருது. போன இடத்துல அந்த ஆள் தாவா செய்கிறத விட்டுவிட்டு அவன் தந்த பரிசு பொருட்கள், அவன் தந்த லஞ்ச லாவணியங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இஸ்லாத்தை விட்டே போயிட்டாரு. முர்த்தது. இன்னைக்கு இருக்கிறானுங்கள்ல, பஸ்ஸாக ஏறி தாவா பண்ணாம்பான். கடைசியில் பாசிஸ்டுகளோடும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, பள்ளிவாசல்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும் நினைக்கக்கூடியவனோட கை கட்டிக்கிட்டு அவங்க தான் ரசூலுல்லாஹ் அப்படி வாழ்கிறாங்க, நீங்கள்லாம் யாருமே ரசூலுல்லாஹ் அப்படி வாழலாம்பான். நாக்கு பேசுது. பணம், பதவி, சுகபோகம் பார்க்குறீங்கல்ல, உங்கள் கண்ணிலேயே பார்க்குறீங்களங்க. இந்த காலத்தில் 7வது அத்தியாயம் 176 சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இருக்கான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கூட அப்படி ஒரு ஆள் இல்லை. ஆனால் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறோம். அதனால் இதுல என்ன தெரியுது? பாடம் படிப்புனே நல்லா இபாதத் செய்யணும். ஒருபோதும் உலக மோகத்தின் பக்கம் சாஞ்சிடக்கூடாது. ஒருபோதும் ஹராமான பொருளுக்கு ஆசைப்பட்டக்கூடாது. இது ரெண்டு வச்சோம்னா இணை வைப்பு எப்படி நன்மைகள் அளிக்கிற கொடிய பாவமோ, நம்முடைய இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து தடுத்து அதுக்கான நன்மையை பெற விடாம ஆக்கி அல்லாஹ்வுடைய கோப பார்வையை நம் மீது எப்படி இந்த பல்ஆம் ஆனானோ அதை மாதிரி நம்மளே ஆக்கி. இல்லை, ரெண்டை தான் இங்கே சொல்கிறான். உலகத்தின் பக்கம் சாஞ்சான், மனோச்சியை பின்பற்றான். இணை வைச்சான்னு சொல்ல, உலகத்தின் பக்கம் சாய்ந்தான், பேராசைப்பட்டான், பொண்ணும் பொண்ணுக்கு ஆசைப்பட்டான். மார்க்கத்தில் கரெக்டாக இருந்தவன் அவன் மனசு சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டான். மனசு தான் அவனுக்கு மார்க்கமாகி விட்டது. பின்ன எதுக்கு முன்ன இஸ்லாம் சொல்லணும், முஸ்லீம் சொல்லணும்? அப்போ இணை வைக்கலனாலும் கூட இஸ்லாமிய சித்தாந்தத்துக்கு எதிராக நீ போயிட்டு என்ன இபாதத் பண்ணாலும் அது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய விஷயம். ஆக அன்பான சகோதரர்களே, இந்த மாதிரி வரலாறுகள் எல்லாம் கேட்கக்கூடிய நாம் இணை வைப்பு பெரும்பாவம், அதை நான் செய்யவில்லை என்ற ஒரு அசட்டு தைரியத்தில் இருக்காம மனோ இச்சை, உலகமோகம், இதால் நம்ம இபாதத்தை அழிஞ்சு போகாமல் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள என்ன நடவடிக்கைகளை நமக்குள் நாம் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னை யோசிக்கக்கூடிய விஷயம் இது. அடுத்தவங்களை யோசிக்கிறத விட்டுட்டு நாம் நம்ம யோசிப்போம். பேச்சினுடைய கவர்ச்சிகளில் மயங்கி அவன் ஒன்றை சொல்கிறாங்க, எவனும் என்னத்தையும் சொல்லிட்டு போட்டோம். நீங்கள் நல்ல இபாதத் பண்ணுங்க, குர்ஆன் ஹதீஸை படிங்க, தமிழில் இருக்கு, நீங்கள் விளங்குங்கள், அமல் செய்யுங்கள். அல்லாஹ் அதுக்கான விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பான். யாரையும் நம்பி புரோஜனம் கிடையாது. ஆக நாம் மிகப்பெரிய ஒரு மோசமான அல்லாஹ்வை தூக்கி எறியக்கூடிய 2 பழக்க வழக்கங்கள், ஒன்று மனோ இச்சை, இன்னொன்று உலக மோகம். அதிலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொண்டு நம்முடைய இபாதத்தை தூய்மையாக இஹ்லாஸாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்வோம். அதுக்குரிய தௌஃபீக்கை நம் யாவருக்கும் எல்லாம் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். 2வது அத்தியாயம் 138 சிபுகத் அல்லாஹ் வமன் அஹ்சனு மினல்லாஹி சிபுகா.
வநஹ்னு லஹு ஆபிதூன். அழகான வசனம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தான் நாங்கள் பின்பற்றுவோம். இங்கே வர்ணம்னு போட்டிருப்பாங்க பல தர்ஜிமாவில். அல்லாஹ் தீட்டிய வர்ணம். வர்ணம்னா என்ன? மார்க்கம் தான், தூய வர்ணம். அதில் அந்த வர்ணத்தோட எதையும் கலக்க முடியாது. அப்படி என்றால் வெள்ளை வெளியேர் என்று பளிச்சின்னு ஒளிமயமாக இருக்கிற இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். وَمَنْ أَحْسَنُ مِنَ اللَّهِ صِبْغًا. மார்க்கத்தில் அல்லாஹ்வை விட சிறந்தவன் வேற யாரு? யாரு? ஒருத்தரை காட்ட முடியுமா? அதனால நீங்க என்ன சொல்லணும்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் சிறந்த மார்க்கம், மார்க்கத்தால் சிறந்தவன் அல்லாஹ். அந்த மார்க்கத்தில் இருக்கிற நீங்க وَنَحْنُ لَهُ عَابِدُونَ, நாங்கள் அவனையே வணங்குவோம். அந்த வணக்கத்தை ஒரு பொருள், பொண்ணு, பேராசை, உலகாசை, ஹராமு, மனோ இச்சை எதுவும் எங்களை தடுக்காது. நஹ்னு லஹு ஆபிதூன், நாங்கள் அவனையே வணங்குவோம். அப்படிங்கிற ஒரு உறுதி உத்தரவாதத்தில் என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த ஒரு வார்த்தையைத்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் சொல்வார்கள். இன்னைக்கு வணங்குறோம்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை ஏகப்பட்ட குழப்பங்களும் பசாதுகளும் பித்னாக்களையும் நாங்கள் மார்க்கத்தை தெளிவாக சொல்கிறோன்ற அடிப்படையில் இன்னைக்கு இருந்தால் அது எந்த வகையில் அது சரிங்கிறத யோசிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அதனால் சும்மா மேம்போக்கா தொழுகையோடு ஒன்று நிறுத்திடாமல் ஷைத்தான் நம்மளை பின்தொடர்ந்து வருகிறான் என்ற எச்சரிக்கையோடு நாம் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இபாதத்தில் கரெக்டாக இருக்கிறோம். ஆனால் மற்ற விஷயங்களில் ஷைத்தான் எவ்வளோ நம்மளை சறுக்க வச்சுருக்கிறாங்கிறத முன்கூட்டியே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற நிலைமை, ஒவ்வொரு ஆளும் மரணத்தினுடைய தருவாயை அடையும் போது என்ன பாடுபடுகிறார்கள், எவ்வளோ சிரமப்படுகிறார்கள். சக்கராத்துடைய ஹால் சாதாரணமான விஷயம் அல்ல. அதை கொண்டும் அல்லாஹ் பிடிக்க நாடினால் பல வருடங்கள் நம்மளை அப்படியே கிடப்பில் போட்டா, கிடையில் போட்டா பிறருக்கும் தொல்லை, நமக்கு நாமே தொல்லை. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுகை முடிந்து சலாம் கொடுத்த பின்னாடி கேட்பார்களாம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுபுன் வல் புஹுல் வ அஊது பிக அன் உரத்த இலா அர்தலில் உமர். யா அல்லாஹ், தள்ளாத வயது வரை வாழ்வதிலிருந்து என்னை தடுத்து விடு. தள்ளாத வயது, பிறருடைய உதவி தேவைப்படுற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் வாழக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. உமர் ரலியல்லாஹு கேட்ட துவா. இந்த பூமியில் இந்த உமர் உயிர் உடலில் இருக்கிற வரைக்கும் தொழுகையாளியாகவே இருக்க வேண்டும். என்னைக்கு உமருக்கு இயலவில்லை என்ற நிலை வருகிறதோ அந்த உயிர் இந்த உடலில் இருக்கக்கூடாது. ஏன்னா தொழாம உயிர் ஊசலாடிட்டு ஒரு வக்து கூட இந்த உமருடைய உடல் இந்த பூமியில் இருக்கக்கூடாது. பாருங்க, சஹாபாக்கள் நபிமாருடைய நியத்துகள் எல்லாம் எப்படி இருக்கிறது. இன்னைக்கு மனோ இச்சைகள் ஒரு பக்கம் அதிகமாக நாம் செய்துக்கிட்டு வர்ற இந்த சூழ்நிலையில் நம்முடைய கடைசி நிலைமை எந்த மாதிரி இருக்கும்? நம்முடைய இபாதத்து இந்த மனோ இச்சை நாசமாக்கிறது. இந்த மனோ இச்சை நாளைக்கு சக்கராத்துடைய ஹாலில் அல்லாஹ்விடத்திலிருந்து கோபத்தை பெற்றுத்தருமா, எதை பெற்றுத்தரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ் நாம் யாவருக்கும் மனோ இச்சை கலவாத இஹ்லாஸான முஹ்லிஸான ஒரு இபாதத்தாலியாக வாழக்கூடிய ஒரு மக்களாக நாம் யாவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதுல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன்.